ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம். இன்றைய பதிவு திருவாரூரில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆன்மீக சேவை, அரசியல் சேவை, தன்னலமற்ற தொண்டு புரிந்து சுயநலமின்றி வாழ்ந்து வரும் தினமலர் நிருபர் ஜெயபால் மாமா அவர்களை சந்திக்கப் போகிறோம். அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், காமராஜர் முதல் கலைஞர் வரை, ஸ்டாலின் வரை எல்லாரையுமே சந்தித்தவங்க. அவங்க சந்தித்தது என்ன, அவங்களுக்காக கிடையாது, பொது ஜனங்களுக்காக, பொது வாழ்க்கைக்காக, தொண்டிற்காக அவங்க எல்லாரையும் சந்தித்து மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க. பல ஆன்மீக விழாக்களை அவங்க நடத்தியிருக்காங்க. இன்னும் கூடுதலாக சொல்ல போனால், மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய இல்லம் தேடி வந்து அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். ஐயா அவர்களை பற்றி ஒரு சிறிய பேட்டி எடுப்போம். வாருங்கள் உள்ளே. நமஸ்காரம். உங்களை சிறப்பு நேர்காணல் பண்ண வந்திருக்கோம். நீங்க பேட்டி கொடுங்க. வணக்கம்மா. என்னோட பெயர் திருவாரூர் ஜெயபால், முன்னாள் கவுன்சிலர், காங்கிரஸ் கவுன்சிலர். நெருங்காதர் காமராஜர் அவர்களுடைய ஒரு பொக்கிஷமாக நினைத்து அவரை வழிபட்டவன். நான் திருவாரூரில் கடந்த 50-60 ஆண்டுகளாக பல்வேறு ஆன்மீக பணிகள், சமூக பணிகள், பல பணிகளை மேற்கொண்டு நடத்தி வருகிறேன். நான் கடந்த 25 ஆண்டுகளாக இசைப்புதியா என்ற அமைப்பு உருவாக்கி அந்த டெஸ்ட்டை பதிவு செய்து அதன் மூலம் பல்வேறு சேவை பணிகள் செய்து வருகிறேன். குறிப்பாக இசைப்பணிகள் நிமித்தமாக சங்கீத மும்மூர்த்திகள் ஜெயந்தி விழா குழுவுடைய நிர்வாக செயல்பாகவும் 50 ஆண்டுகள் காஞ்சி காமகோடி பீடாதிபதி உத்தரவுப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறேன். மரியாதைக்குரிய தினமலர் செய்தி ஆசிரியர் டாக்டர் ராம்சுப்பு அவர் தலைமையிலே திருவாரூரில் ஒரு நிகழ்ச்சியிலே திருவாரூருக்கு மண்ணில் சோழனுடைய சிலை வைக்க வேண்டும் என்று அன்றைய முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்களை கோரிக்கை விண்ணப்பப்படுத்துவோம். அதன் பின்னர் சட்டசபையில் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 1 கோடி ரூபாய்க்கு திருவாரூரில் மண்ணில் சிலை வைக்கப்பட்டது. அந்த அரும்படியை ஆற்றிய பெருமையெல்லாம் திருவாரூர் இசைப்பதியாவுக்கும் எங்கள் போன்ற நண்பர்களுக்கும் காணும். அதுபோலவே திருவாரூரில் பல்வேறு நிலைகளில் சங்கீத பூமிக்கு ஜெயந்தி விழா குழுவிலும் அதன் மூலம் திருவாரூரில் இசைப்பதியாவின் மூலம் சுமார் 25-30 ஆண்டுகளாக நாதஸ்வர தகுந்தங்கள் பங்கேற்ற நாதஸ்வர கலைஞர்கள் பங்கேற்று மல்லாதி இசை வழிபாடு என்ற நிகழ்ச்சியை நடத்தி வருகிறோம். அதன் பின்னர் தம்பதிகள் பூஜை நடத்தி தம்பதிகளுக்கு என்று திருக்கடையில் உள்ள லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ண முடியாத பெற்றோர்களுக்கெல்லாம் தம்பதி பூஜை நடத்தி வருகிறோம். இது போன்ற எண்ணற்ற பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். தற்பொழுது திருவாரூரில் ஆடிப்புறாவை துர்காவட்டம் அமைந்துள்ள காமாட்சி அம்மன் கோயிலில் 5 நாட்கள் விழா கொண்டாடி வருகிறோம். அந்த வகையில் முதல் அம்சமாக நேற்றையும் நமது வீரமணி ராஜாவுடைய கட்சியில் நடைபெற்றது. நமது நாராயணனுடைய சேர்மன் கார்த்திகன் அவர்களும் ஆடி மூர்த்தி அவர்களும், மரியாதைக்குரிய ஆன்மீகானந்தனுடைய தலைவர் கனகராஜன் அவர்களும், வேடியா கல்வியுடைய தாளர் தியாகபாரி அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து சேர்ப்பித்தார்கள். அனைவருக்கும் நாங்கள் மனம் வந்து பல்வேறு சாதனைகளுக்காக அவர்களுக்கு விருது கொடுத்தோம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதை ரசித்தார்கள். இந்த யூடியூப் சேனல் நமது நடத்துகின்ற மரியாதைக்குரிய வாணிஸ்ரீ அவர்கள் அருமையாக செய்தார்கள். அவர்களுக்கு நன்றி கலந்த வழக்கை தெரிவித்து வருங்காலத்தில் திருவாரூர் பகுதியில் மட்டுமல்லாது தமிழகம் எங்கும் அவருடைய சேனல் மூலம் ஆன்மீக பணிகள் உறுதியாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு, நமது திருவாரூர் நகருக்கு நமது அரசு பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது. அந்த உதவிகளுக்கெல்லாம் உதவி நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பாடுக்கு நமது சேனல் டைரக்டர் இயக்குனர் சேர்மன் மரியாதைக்குரிய வாணிஸ்ரீ அவர்களுக்கு நலமான வாழ்த்துக்களை கேட்டுக் கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். போதுமா? இப்போ இன்னும் கூடுதலாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு வரைக்கும் பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஐயா. அவர்கள் ஒரு 25 வயது இளைஞர் போன்று ஆர்வத்தோடும் துடிப்போடும் செயல்படுகிறார்கள்.
இப்போது காமாட்சி அம்மன் கோவிலில் விழா நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க ஐயா அவர்களுடைய முயற்சியால் நடந்துக்கிட்டு இருக்கு. அவர்களுடைய பணி சிறக்க வேண்டும், அவர்கள் இன்னும் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று மனதார நெஞ்சார பிரார்த்தனை செய்து கொள்வோம். மீண்டும் உங்களுக்கு என்ன தேவைகள், இந்த திருவாரூர் சார்ந்த பகுதிகள் அல்லாது மற்ற பகுதிகளில் என்ன உங்களுக்கு செய்யணும் அப்படின்னாலும் தினமலர் ஜெயபால் மாமா அப்படின்னு எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். அவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நன்றி, வணக்கம். இதை பார்க்குறவங்க ஒரு லைக்கு ஷேர் பண்ணணும்.